நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் மைதா மாவு, ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளதளன்னு இருக்கணும். இந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் இதை ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நம்ம தேய்க்கிற பலகையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நம்ம இதை ஒரு விசிறி மடிப்பு மாதிரி இப்படி மடிச்சுக்கிட்டே வரணும். மாதிரி எண்டில் கையை வச்சுட்டு மெதுவாக இப்படி அடிக்கணும். விரிஞ்சி வந்துடும். இதை மெதுவாக ரொட்டேட் பண்ணணும். மெதுவாக ப்ரெஸ் பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுத்துருப்போம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம மெதுவாக பிரட்டி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு புரோட்டா ரெடி.